வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஷின் நம்பர் 1 நம்ம என்னென்னு பார்க்கலாமா. இதில் வந்து ஆசிய ஜோதி கவிதை பேழையிலேருந்து தான் நம்ம இப்போ கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய ஜோதி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கவிமணி தேசிய விநாயகம், பாரதியார், எட்வின் அர்னால்ட், நாமக்கல் கவிஞர். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி தேசிய விநாயகர். அதாவது இவர் என்னென்னா ஆங்கிலத்தில் வந்து எட்வின் அர்னால்ட் எழுதிய நூலை தழுவி தான் இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை அவர் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. கொஷின் நம்பர் 2 பார்க்கலாமா. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆசிய ஜோதிங்கிற நூல் வந்து யாருடைய வரலாற்றை கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து, புத்தர், மகாவீரர், காந்தியடிகள். யாருடைய வரலாற்றை பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தரோட வரலாற்றை பற்றி படிக்கிறது தான் ஆசிய ஜோதி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பாருங்கள். நின்றவர் கும்பிட்டு நீநிலம் ஏந்தவே நீதியாய் ஆட்சி செய்க என்று பிம்பிசார மன்னனிடம் அறிவுரை கூறியவர் யார்? இந்த பிம்பிசார மன்னனிடம் அறிவுரை கூறியவர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அசோகர், புத்தர், கவிமணி, வேலு நாச்சியார். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தர். ஓகேவா. அதாவது புத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பிம்பிசார மன்னர் யாகத்துக்காக நிறைய ஆடுகள் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஆடுகளில் வந்து அவர் வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். அதை வந்து இந்த புத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆட்டுக்குட்டியின் உயிரை காக்கிறதுக்காக யாகத்தை வந்து தடுத்து நிறுத்தியிருப்பார். ஓகே, அதுதான் இந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 4 பார்க்கலாமா. கவிமணி தேசிய விநாயகர் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 30, 36, 40, 32. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஆ 36 ஆண்டுகள். ஓகேவா. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா தான். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மனிதநேயம் உரைநடை பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஷின் நம்பர் 5 பாருங்கள். தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, திருக்குறள். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு. தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. ஓகேவா. ஸோ அது இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 பாருங்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கூற்று தான். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளார், பாரதியார், அன்னை தெரசா, கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார் தான் இந்த வரிகளை வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று அந்த கூற்று வந்து அவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார், அன்னை தெரசா, இந்த பக்கம் வந்து கைலாஷ் சத்யார்த்தி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கல்வி, அறச்சாலை, அமைதிக்கான நோபல் பரிசு, தொழுநோய் பணி. ஸோ இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் வந்து அறச்சாலை, அதாவது பசிப்பினி போக்குறதுக்காக அவர் வந்து தர்மசாலை வைத்திருப்பார்ல, ஸோ அதுதான் அறச்சாலை. நெக்ஸ்ட் அன்னை தெரசானே நமக்கு தெரியும், அமைதிக்கான நோபல் பரிசு, அதே மாதிரி தொழுநோய்க்கான பணிகளை செஞ்சவங்க வந்து அன்னை தெரசா. 3வது வந்து கைலாஷ் சத்யார்த்தி, அவங்க வந்து குழந்தைகளின் கல்விக்காக போராடியவர். ஓகேவா. ஸோ இது ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8 பாருங்கள். குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம், கைலாஷ் சத்யார்த்தி, காந்தியடிகள், நேரு. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். முடிவில் ஒரு தொடக்கம் துணைப்பாடத்தில் இருக்கக்கூடிய கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 9 பாருங்கள். உடல் உறுப்பு தானத்தில் ஒரு புதிய வரலாற்றை படைத்த மருத்துவ தம்பதியினரின் மகன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கிதேந்திரன், சண்முகம், மணிமேகலன், கணியன். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிதேந்திரன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது அசோகன், புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற மருத்துவ தம்பதிகளுக்கு பிறந்த மகன் தான் இந்த கிதேந்திரன். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற இதேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பெருமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் உடல் உறுப்பு தானத்தில் ஒரு புதிய வரலாற்றை அடைத்த மருத்துவ தம்பதி மகன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் வந்து கிதேந்திரன். ஓகேவா. நெக்ஸ்ட் அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கணத்தில் 10வது கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். அணி என்பதன் பொருள் யாது? அணி என்பதன் பொருள் அழகு, அறிவு, உடை, ஒழுக்கம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு. அணி என்பது அழகு என்று பொருள். ஓகேவா. கொஷின் நம்பர் 11 பாருங்கள். ஒரு பொருளை இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது
எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா அதுக்கு இன்னொரு பேர் வந்து தன்மை நவிர்ச்சி அணி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு உவமை அணி, உருவக அணி. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே சொல்கிறக்கூடிய அணி வந்து இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேவா. அதாவது ஒரு பொருளை வந்து அதே மாதிரி அதே அழகுடன் அவங்க கூறுவது தான் எனது இயல்பு நவிர்ச்சி அணி. அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் சொல்லுவாங்க, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி. அதாவது ஒரு பசு வந்து கன்றுடன் எப்படி கொஞ்சி விளையாடு இயல்பாக எடுத்து சொல்லியிருக்கிறது. ஓகேவா. இதுதான் இந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டாட்டு சொல்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12 பாருங்கள். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் ஆ உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடக்குமென்று, வெந்நீரில் குடித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு தாய் வந்து தாலாட்டு பாடியிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து இயல்பான ஒரு இதை வந்து அழகுடன் அதை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது தான் இந்த உயர்வு நவிர்ச்சி அணி. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த தாலாட்டு பாடலை அந்த தாய் வந்து எப்படி மிகைப்படுத்தி அழகுடன் அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13 பாருங்கள். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. நான் இப்போ சொன்னேன்ல அதே வரிகள் தான். ஓகேவா. ஸோ இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புக்கில் இருக்கக்கூடியதான் இது. ஒன்று வந்து உயர்வு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேவா. ஸோ அடுத்த முக்கிய குறிப்புகள் நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் வந்து வள்ளலாரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி பசிப்பினியை போக்கியவர். அப்போ வள்ளலார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் சத்திய தர்மசாலை, எங்கே சத்திய தர்மசாலை நிறுவினார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா. வள்ளலார் எந்த இடத்தில் சத்திய தர்மசாலையை நிறுவினார் அப்படின்னு கேட்டால் இது வடலூர் சொல்லலாம். ஓகேவா. ஸோ கொஷின் வந்து எப்படி வேணாலும் அவங்க வந்து மாற்றி கேட்கலாம். பட் நம்ம வந்து படிக்கிறத வந்து தெளிவாக நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்தலாம் அன்னை தெரசா பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று கருதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா. ஓகேவா. நம்ம மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம தொண்டு செஞ்சுக்கிறோமோ அது வந்து இறைவனுக்கே நம்ம வந்து செய்யும் பணி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. ஓகேவா. அடுத்தல கைலாஷ் சத்யார்த்தி கடந்த 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தைகளை முன்னேற்றுவோம் அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. 80,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு. எத்தனை வருஷத்தில்? அவருடைய 30 ஆண்டுகளில். ஓகேவா. அடுத்தல வந்து ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் வந்து இதில் வாழும் உயிரை வாங்குதல் தீது என்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் வலியுறுத்தப்படுகிறது. அந்த ஆசிய ஜோதிங்கிற நூலில் என்னது வாழும் உயிரை வாங்குதல், அதாவது பலி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தவறு அப்படிங்கிறத அவர் வந்து இதில் வந்து அழகாக சுட்டி காட்டியிருப்பார். ஓகேவா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இதோடய வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 7ஆம் வகுப்பு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.